பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவை அவர்கள் நம்பின பொழுது கிருபையினால் உண்டாகும் அனுபவத்தை பெற்றார்கள். கட்டளைகளும் நியமங்களும் அவர்களை முன்னேற்றத்தை நடத்தும் என்பது அறிவீனம் அல்லவா? நாமும் அவ்வாறு எண்ணுவது அறிவீனம்தானே? இன்றைய நாட்களிலே கட்டளைகளை நியமங்களை கை கொள்ள வேண்டும், நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ளது. அது உருவ குத்துகிறது. எந்த மனுஷனையும் அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிற பகுதிகளிலே இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த சபையாரை பார்த்து அவர் இப்படியாய் சொல்லுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி இந்த 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப்போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட சபையிலே இருக்கக்கூடியதான நபர்கள் புத்தியினரா, புத்தி இல்லாதவரா என்று சொல்லி பவுல் பேசியது போல பேசினோம் என்று சொன்னால் சபையிலே விசுவாசிகள் ஒருவராலும் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் பாஸ்டர் கண்டம் என்றார், நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை திட்டுறார். அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ஒரு எரிச்சலும் அவர்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை இன்மையும் போல காணப்படும். ஆனால் பவுல் அன்றைய நாட்களிலே நேருக்கு நேராக சபையாரை பார்த்து சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொன்னால் அறிவில்லாதவர்களே, முட்டாள்களே என்று அவர் சபையினரை பார்த்து அவ்வாறு ஆவியில வைராக்கியம் கொண்டு பேசுகிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்டதான நீங்கள் முக்கியமாக உணர்ந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தின் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவங்களை கொடுக்கிறார்கள். நாம் உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் உலகமும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவன் அருளுகிறதான நன்மைகளையும் ஈவுகளையும் நாம் விட்டு விலகி போகிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலம் என்று பக்தன் பிரசங்கியிலே சாலமோன் அவன் கூறுகிறான். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஆவியிலே ஆரம்பித்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் காரியங்களையும் நினைத்துக்கொள். எப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது? இன்றைக்கு ஒரு இழப்பு அல்லது ஒரு தேவை என்று சொல்லி இவைகளை பூர்த்தி செய்வதற்காக மறுபடியும் இந்த உலகத்தின் ஓட்டத்திற்கு நேராக நீ ஓடுவாய் என்று சொன்னால், நாம் ஓடுவோம் என்று சொன்னால், அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியர்களே, நீங்கள் ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது மாம்சத்திலே முடிக்கப் போகிறீர்களா என்று சொல்லி அவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஆவியில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே தேவன் நம்முடைய வாழ்விலே சகலவற்றையும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் தேவனோடு இருக்கிற பொழுது சகலவற்றையும் நமக்காக அவர் செய்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்விலே தேவனை அல்லாமல் எவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துகிறீர்களோ
அது ஒரு விக்கிரக ஆராதனையாக காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நாம் செய்கிறதான தொழிலாக இருக்கலாம். உலக மனுஷன் சொல்லுகிறான் அல்லவா, செய்யும் தொழிலை தெய்வம் என்று. ஆனால் அந்த தொழிலை செய்வதற்கு தேவன்தான் பலனை தருகிறான் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் உழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள், ஒரு ஜான் வயிற்றுக்கு என்று சொல்லி. ஆனால் அந்த உழைப்பையும் அதனால் கிடைக்கிறதான பலனையும் தேவன் நம்முடைய சரீரத்தில் கொடுக்கிற பலத்தினால் என்று நாம் தேவனை முக்கியப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் மாம்சத்திலே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வராதிருங்கள். தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உடைய நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. கலாத்திய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னானே, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி, உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதான எங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அது மாம்சத்திலே முடிவு அடையாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையும் நன்மையும் தந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. இந்த நாள் முழுவதற்கும் நீர் போதுமானவராய் இருந்து எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் எங்களுக்கு வாய்க்கச் செய்து எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.